ஹலோ என் நண்பர்களே. ஹலோ, உன்னை பார்த்தல் மகிழ்ச்சி. நன்றி. ரமலான் மாதம் வந்தாலே மனசு ரொம்ப அமைதியாகி விடுது. நோன்பு நோற்பது வெறும் பசி இல்லாம இருப்பதில்ல, அது மனசு சுத்தப்படுத்துற மாதிரி. நோன்பு நம்ம வயிற்ற மட்டும் அல்ல, நம்ம இதயத்தையும் சுத்தப்படுத்துது. பசி வந்தப்போ பிறரின் பசியை நினைக்க கற்றுக் கொடுக்கும் மாதம் ரமலான். ரமலான் வந்தாலே ஏன் மனசு அமைதியாக தெரியுமா? அது வெறும் நோன்பு மாதம் இல்ல, அது மன்னிப்பு மாதம், மாற்ற மாதம். நோன்பு நோற்பது வெறும் பசிய தாங்குறது தானா? இல்ல, இது ஒரு பயிற்சி. ஏன் ரமலான்ல மனசு ரொம்ப அமைதியா இருக்கும்? ஏன்னா நம்ம இதயம் அல்லாஹ்வை அதிகமா நினைக்க ஆரம்பிக்கும். ரமலான் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும்? ஒரு மாசம் நல்லவங்காக பழகினா அது வாழ்நாளே நல்லவங்காக உதவும். ரமலான் முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? ரமலானில் கற்ற நல்ல பழக்கங்களை வாழ்நாளெல்லாம் தொடரணும். லைலத்துல் கத்ர் ஏன் இவ்வளவு முக்கியம்? இது நமது வாழ்க்கையை மாற்றும் ஒரு இரவு. அது எப்படி? அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை காட்டிலும் மேலானது. அன்பானவர்களே, ரமலான் என்பது அது நம்மை நல்ல மனிதராக மாற்ற வரும் ஒரு வாய்ப்பு. இந்த ரமலான் நம்ம வாழ்க்கையை மாத்தட்டும், நம்ம இதயத்தை சுத்தப்படுத்தட்டும், நம்ம வீடுகளை அமைதியும் அன்பும் நிரப்பட்டும். ரமலான் முடிந்தாலும் ரமலானின் நல்ல மனசு நம்முள் தொடரட்டும். இந்த ரமலான் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு ஆரம்பமாகட்டும்.